எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அசெம்பிளியில் வெனஸ்டே அன்னைக்கு ரிசல்யூஷன் அந்த லிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. இதில் என்னென்னா அர்ஜ் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டை பர்மனண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணுங்கள், லோக்சபா ஸ்ட்ரென்த்தை 543 அப்படின்னு சொல்லுங்கள், அப்புறம் அதுலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், 33% ரிசர்வேஷன் விமனுக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்லேருந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்தோடு இதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ரெசல்யூஷன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ரெசல்யூஷன் டிவிகேவோட அதுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதரிச்சிருக்காங்க. ஏஐஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி அண்ட் டிஎம்கே ஆலிஸ், அப்புறம் டிஎம்டிகே அவங்கெல்லாம் அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 ப்ராமினன்ட் ஏஐஏடிஎம்கே ரிப்பல்ஸ் அதாவது எஸ்பி வேலுமணி, அப்புறம் நத்தம்மார் விஸ்வநாதன் அண்ட் சிவி சண்முகம் இவங்க அங்கே ப்ரெசண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அவங்க 3 பேரும் இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் இந்த மூவை ரிசல்யூஷனை மூவ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் 543 மெம்பர் லோக்சபா அது அப்படியே மெயின்டைன் ஆக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்ட்ரஸ்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது அன்சேஞ்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டீலிமிட்டேஷனை பேஸ்டு ஆன் 2011 சென்சஸ் பிரகாரம் பண்ணணும். பர்மனண்ட் அந்த ரெடியூஸ் பண்ணுறது, அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த ஸ்டேட்ஸ் சச்சஸ் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவாக இது கண்ட்ரோல் பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 33% ரிசர்வேஷன் விமனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். அதாவது எந்த ஒரு டிலே காலதாமதமும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸை பேஸ் பண்ணி அது நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரிசல்யூஷன் கிடையாது. இது சேஃப்கார்ட் பண்ணுறது ரிசல்யூஷன் தமிழ்நாட்டுடைய ரைட்ஸை பர்மனண்ட்டாக சேஃப்கார்ட் அதை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ரிசல்யூஷன் தீர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன், எல்லா மெம்பர்ஸையும், அதாவது அக்ராஸ் பொலிட்டிக்கல் லைன்ஸ் அண்ட் அந்த டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரெசல்யூஷனை சப்போர்ட் பண்ணுற விதமாக லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கேவும் அதோட லீடர் எக்ஸ்சிஎம் எம்கே ஸ்டாலின் அவங்களும் ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணாங்க. இந்த இம்ப்ளிகேஷனை பாப்புலேஷன் பேஸ்ட் டீலிமிட்டேஷனை அப்படிங்கிறத அவர் சுட்டி காமிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருந்தது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டில், இன்க்ளூடிங் ஆல் பார்ட்டி மீட்டிங்கும் வச்சுருந்தாங்க. அது ஜாயின்ட் ஆக்ஷன் பேனல் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சதர்ன் ஸ்டேட்ஸை அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் இங்கே உதயநிதி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் டிசிஷன் எடுக்கப்பட்டது என்னென்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. ஸ்டேட்டுடைய ப்ரொபோர்ஷனேட் ஷேர் எவ்வளோன்னா 7.18% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அப்போசிஷன் பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெட் டு தி டிஃபீட் ஆஃப் த பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, இந்த ரெசல்யூஷனை இப்போ இவர் சொன்னது சிஎம் விஜய் சொன்னதை அவர் வரவேற்று இருக்காங்க. இப்போ அப்போசிஷன் பார்ட்டி மினிஸ்டர்ஸ், அதாவது விசிகே வன்னியரசு, அப்புறம் பி விஸ்வநாதன் காங்கிரஸ் சேர்ந்தவர், அப்புறம் ஏஎம் ஷாஜகான் ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணுறவர், அவங்கெல்லாம் ரிசல்யூஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தியர் பார்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதன் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது ப்ரப்போஸ் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை என்னென்னா டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணும்போது அதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
வந்து என்னன்னா, இந்த மாரி சொல்யூஷன் எடுத்தத வந்து இப்போ ஏஐஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போஸ் பண்ணியிருக்காரு இந்த ரெசல்யூஷன. கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அர்ஜென்சி இதுக்கு என்ன அப்படிங்கிற மாரி இதில வந்து நோ ட டீலிமிட்டேஷன் பில்லு வந்து இனியும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படல இனி பார்லிமெண்ட்ல. அவர் சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பிஎம் மோடி அப்புறம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவங்க 2 பேரும் அஷ்யூரன்ஸ் குடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகாது டீலிமிட்டேஷன்னால் அப்படிங்கிறத வந்து அவங்க பிஎம்மும் அப்புறம் அமித்ஷா அவரும் சொன்னதாக வந்து எடப்பாடி அவர் வந்து சொல்லியிருக்காரு. பிஎம்கே லெஜிஸ்லேட்டர் கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து அவர் ஏஐஏடிஎம்கே வந்து ஸ்டாண்டை வந்து இது பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க, டிமாண்டும் பண்ணியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து அதை டீலிமிட்டேஷனுக்கு அகென்ஸ்டாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விட்ரா பண்ணுங்க அந்த ரிசல்யூஷனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்டிகே லோன் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரேமலதா விஜயகுமாரும் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்யூஷனை, இந்த வாய்ஸ் ஓட் அப்படிங்கிறத. ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு இந்த ரிசல்யூஷன் தீர்மானம் எடுக்கப்பட்டதை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து டிவிகே கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர். பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து தேங்க் பண்ணியிருக்கார் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணதுக்காக இந்த ரிசல்யூஷனையும். அப்புறம் ப்ரைஸும் பண்ணியிருக்காரு சிஎம் எம்ஜி ராமச்சந்திரன், எம் கருணாநிதி, அப்புறம் ஜெயலலிதா அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அப்ஹோல்ட் பண்ணது அந்த ஸ்டேட்டுடைய அட்டானமியை அப்போ இந்த லாஸ்ட் பிரீத் வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. டீலிமிட்டேஷனில் இது தாங்க நடந்திருக்கு. இப்போ அதுலேயும் வந்து டீலிமிட்டேஷன் அகெயின்ஸ்டாக போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு இப்போ வந்து அதை வந்து விட்ரா பண்ணுங்க அப்படின்னு வந்து ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்டிகேல சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.